நிறைய பேர்கிட்ட நான் நேர்காணல் எடுக்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம அகாடமி போகிறோமோ இல்லையோ அது தேவையில்லை. ஆனால் மெயின்ஸ் போது அகாடமி போனால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத எல்லோருமே சொல்கிறாங்க. அது காரணம் நிறைய டெஸ்ட் போட முடியும், அப்போ தான் ரிட்டன் ப்ராக்டிஸ் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அகாடமி போகிறதால ஒரு ஆஸ்பிரண்ட்டோட பெனிஃபிட் சரி என்னென்ன? ஓகே, இப்போ இது வந்து இப்போது எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும். இந்த ஜாபுக்கு நான் வேரியஸ் சோர்ஸஸ் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேரியஸ் சோர்ஸஸில் அகாடமியும் ஒரு சோர்ஸு. ஆனால் அகாடமி இல்லை அப்படின்னா என்னால் ஜாப் எடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டால் அது வந்து அந்த இண்டிவிஜுவலை பொறுத்துன ஒரு விஷயம். கண்டிப்பாக அகாடமி போகணும், இந்த அகாடமி தான் போகணும் அப்படின்லாம் யாராலையும் அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒவ்வொன்றும் ஒரு சோர்ஸு. எப்படி புக்கு ஒரு சோர்ஸோ, எப்படி ஸ்கூல் புக்ஸ் ஒரு சோர்ஸோ, அது மாதிரி அகாடமியும் ஒரு சோர்ஸு. அதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காததும் உங்களோட விருப்பம். அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தேவை. என்னென்னா செல்ஃபாக ஆன்சர் ரைட் பண்ணி அது எனக்கு வந்து பார்த்து நீ இதை தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மென்டார், எனக்கு பர்சனல் கைடன்ஸாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஓகே, இந்த ரோலை தான் அகாடமியும் பண்ணுறாங்க. அப்போ அந்த உங்கள் மென்டாராக யார் இருக்க போகிறாங்க? உங்களுக்கு மென்டார் இல்லை அப்படின்னா நீங்கள் அகாடமி சோர்ஸ்க்கு நீங்கள் போகிறது அது போய் தான் ஆகணும். எனக்கு பர்சனல் மென்டார் இல்லைன்னும் போது நான் ஒரு மென்டாரை தேடுறதுக்கு நான் அகாடமிக்கு போகிறேன். எனக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த அகாடமியோட ரோல் அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும்.